ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. நேயர்களே, இன்றைக்கு கடக லக்ன ராசிக்காரர்களுக்கான நன்மை தீமை, இவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். கடக லக்ன ராசிக்காரர்களே, நீங்கள் அழகானவர், அழகா இருப்பீங்க. உங்களுக்கு இடமாற்றம் பெயர் புகழ் கிடைக்கும். வருமானத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். பயணம் சார்ந்த எண்ணங்கள் உண்டு. அதாவது பயணங்களில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அரசு, அரசாங்கம், ஆன்மீகம், மருத்துவம் சார்ந்த துறையில் வருமானம் உண்டு. தந்தை தொழில் மூலம் வருமானம் இருக்கும். உங்களுக்கு கலை சார்ந்த தொழில் உண்டு. கூட்டு குடும்பம் அமையும். காதல் உண்டு. உங்களுக்கு தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷனில் பிரச்சனை இருக்கும். இஎன்டியில் பிரச்சனை இருக்கும். கவனம் தேவை. நீங்கள் வாங்கும் முதல் சொத்துன்னு இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை இருக்கும். அதனால் சொந்த வீடு, வாகனம் திருமணத்துக்கு பின்னாடி அமைகிறது மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் உத்தர தோஷம் உண்டு. அதாவது ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லலாம். பூர்வீக தொழில் உங்களுக்கு சிறப்படையும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு விருப்பமாக இருப்பீர்கள். நல்ல உத்தியோகம் உண்டு. நீங்கள் தொழிலாளியாக இருந்து முதலாளியாக ஆவீர்கள். உங்களுக்கு வாடகை வருமானம் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது கல்லீரல், அடிவயிறு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் அதில் கவனம் தேவை. உங்களுடைய தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில், உணவு சார்ந்த தொழில் சிறப்பாக அமையும். சிறுநீரக தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். நண்பர்கள் தொந்தரவு உண்டு. அதனால் நீங்கள் அவங்களோட கவனமாக இருக்கணும். ஸோ கணவனுக்கோ மனைவிக்கோ, கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு உடன்பிறப்பு இருக்கும். நீங்கள் தூர இடத்துல இருப்பது தான் புகழை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் யார்கிட்டையும் எவரிடமும் எதையும் எதிர்பாராமல் இருந்தால் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அது யார்கிட்ட எந்த இதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு தன்னிச்சையாக தானே உணர்ந்து தானே செயல்படுத்தும் போது அது அனைத்தும் உங்களுக்கு மற்றவங்களுடைய அனுகிரகம், தெய்வ அனுகிரகம் எல்லாமே சேர்ந்துடும். ஸோ அதனால் எதை எதிர்பார்க்காம செய்யுங்க, அனைத்தும் உங்களுக்கு சேரும். சரிங்களா? இதை விட தோஷ நிவர்த்தியாக நீங்கள் பண்ண வேண்டியது புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுவது சிறப்பு. கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, எப்போ எங்கே போனாலும் அந்த நீராடுதல் ரொம்ப சிறப்பு. மழை நீரே வந்ததுன்னு வைங்களேன், அதை சேமித்து அதில் நீராடுதல் மிகச்சிறப்பான ஒன்றாகும். வழிபாடு அப்படின்னும் போது தெய்வ வழிபாடு, முருகன், விஷ்ணு, சிவபெருமான், இந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் இந்த வழிபாடு செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.